முதல்ல விருத்த சேதனம் வரணும். சரிங்களா? உங்க மனசு புதிதாகணும். முதல்ல வந்துட்டு பவுல் சொல்லுவாரு, கலாத்திய நிருபத்துல சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே பிரதானம் அப்படிம்பாரு. அப்ப புது சிருஷ்டியாக மாறணும். யாரெல்லாம் மாறணும்? நாட்டை ஆளக்கூடியவர்கள், ராஜாக்கள், அரசர்கள், அடிமைகள், ஏழைகள், விதவைகள், திக்கட்ட பிள்ளை, அத்தனை பேருக்குள்ள என்ன வரணும்? மிகப்பெரிய புது சிருஷ்டி என்கிற கான்செப்ட் வரணும். பவுல் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அவர் ஒரு வேதத்தை சுவிசேஷத்து நிமித்தமாக அவரை வந்து வழக்கு போட்டு அவரை சிறைப்பிடித்து வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அரசனா இருந்ததான அகரிப்பா என்கிறதான ராஜா. அப்ப அந்த ராஜா கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவார்? வாதம் பண்ணுவார். பேசும்போது வந்துட்டு ராஜா வந்து என்ன சொல்லுவாரு? பவுலை பார்த்து சொல்லுவாரு, நீ வந்து என்னை கொஞ்சம் குறைய மாத்திரம் இல்ல, என்னை நீ வந்து என்ன பண்ண கிறிஸ்துவன் ஆகுவதற்கான எல்லா பேச்சு என்னை மாத்துது அப்படி சொல்லும் போது பவுல் சொல்லுவாரு, நீர் மாத்திரமல்ல, என்னுடைய வசனத்தை கேட்கிற எல்லாரும் என் கட்டுகள் தவிர என்னை போலவே மாற வேண்டும் சொல்லுவாரு. சரியா? அப்போ ஒரு ராஜாவுக்கு வந்துட்டு இயேசுவை பத்தி சொல்லக்கூடியதான அறிவும் ஆற்றலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எதுக்கு நம்ம ராஜாவை கண்டு பயப்படணும்? ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடியவங்க நாம, ராஜாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்க நாம. சரியா? இன்னைக்கு நம்ம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலான அதிகாரம் உள்ளவர்களை மதிக்கணும். ஆனா வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடத்துலயும் நம்ம நெஞ்ச நிமித்தி இயேசு சொல்வதில் நம்ம தயாராக வேண்டும். அதனால வந்து நம்ம வந்து ஊழியம் செய்யணுங்க. செய்முறை, அதாவது அப்படின்னு சொன்னா என்னன்னா செஞ்சு காட்டுதல். பவுல் எல்லாம் வந்துட்டு செஞ்சு காட்டினாரு. சரியா? அப்ப ஜீவனை கொடுக்கிற விஷயத்துல நான் ஏற்கனவே பலமுறை பேசிட்டேன், மறுபடியும் சொல்றேன். அதாவது இந்த ஜீவனை இயேசு கொடுத்தாருல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது 1 யோவான்ல பாருங்க, 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 16வது வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக